கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதி. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று. இந்த இடத்துல பாருங்க, தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை, அவருடைய ஆலோசனையை நமக்கு தருகிறார். பல காரியங்களிலிருந்து நாம் ரட்சிப்படைவதற்கும் பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அவர் ஆலோசனை தருகிற கர்த்தராக இருக்கிறார். பல நேரத்துல நம்ம அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள தவறுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்பது அது நமக்கு மாத்திரமல்ல, அது நம்ம குடும்பத்திற்காக, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக, ஏன் சில நேரம் நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு பயன்படும்படியாக கூட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம மட்டும் சார்ந்தது அல்ல. ஏன்னா அதைத்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக நான் ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். யார் யாரோ என்னை கனம் பண்ணுகிறார்கள். அதான் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவதன் மூலமாக அது நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் அதில் பயன்பெறுவார்கள். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எல்லாருக்கும் பயன்படும்படியாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஆண்டவர் அவருடைய ஆலோசனையை தந்து நடத்துகிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அதை நம்மை விட்டு விலக்காமல், அவருடைய கண்ணை நம்மை விட்டு விலக்கினால் நாம வலது இடதுபுறம் சாய்ந்து போவோம். ஆகவே தான் நம்ம வலப்பக்கம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஒவ்வொரு காரியத்திலையும் நம் பாதை மாறி போகாமல் அவர் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாதை மாறி போனால் அது நமக்கு அலைச்சல் தான் இல்லையா? நம்ம செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போகாம வழி மாறி நாம் போய்விட்டோம் என்றால் நம்ம அது எவ்வளோ ஒரு அலைச்சலை கொண்டு விடும். நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போய் சேர அவ்வளோ பாடுபடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் கூட நம்ம பாதை மாறி சென்று விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் அலைச்சல் தான். ஸோ அந்த அலைச்சல் வராமல் இருப்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலுமே நமக்கு ஆலோசனை தரவும் நம்மை போதித்து நடத்தவும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் பல நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவரிடத்துல இருந்து வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் இப்படி ஒரு அலைச்சல் என்றால், இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், ஒரு சரியான தெளிவு நமக்கு இல்லாதது தான் காரணம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்தை விட்டு விலகி ஓடி போகும் என்று. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறதாம். இப்போ ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஒரு ஆடு அறிந்திருக்கிறது. அது உடனே எல்லாம் அறிய முடியாது. அந்த மேய்ப்பன் அந்த ஆடை நடத்துகிறான். அது முதல்ல புதருக்குள்ள போகத்தான் செய்து அது பாதை மாறி போகிறது. ஆனா அவன் அதுல எல்லாமே அவன் அந்த கோலால் தட்டி அதை திருப்பி கொண்டு வருகிறான். பாருங்கள், கொஞ்ச நாள் அந்த மேய்ப்பன் நடத்தும் போது அந்த ஆடுக்கு தெரிகிறது, இந்த சத்தம் தான் நமக்கு சேஃப், இந்த சத்தம் தான் நமக்கு புல்லுள்ள மேய்ச்சலை தரும், இந்த சத்தம் தான் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தும் என்று சொல்லி அந்த ஆடுக்கு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மேல் அவ்வளோ ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் உண்டாகிறது. அப்பொழுது அந்த ஆடு என்ன செய்கிறது என்றால் அந்நிய சத்தத்திற்கு விலகி ஓடுகிறது. இதைத்தான் நம்முடைய தேவனும் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். அட்லீஸ்ட் அது செஞ்சு முடிஞ்ச பிறவாது ஆண்டவர்கிட்ட நாம போய் அதை சொல்லுவோம். ஒருவேளை அவருடைய சித்தத்தை விட்டு விலகும் போது அவர் அதிலிருந்து தட்டி நம்மை நேர் வழியில நடத்துகிற தேவனா இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருடைய நடத்துதலுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை குறித்து அந்த தெளிவு நமக்கு உண்டாகிறது. எவ்வளோ ஒரு தோல்வியிலும் சரி,
ஒரு விழுதலிலும் சரி, ஒரு சோதனையிலும் நம்ம இன்னும் கர்த்தரை நெருங்கி நெருங்கி அவருடைய நடத்துதலுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது அவ்வளோ வேகமாக ஆண்டோடைய சத்தத்தை குறித்த உணர்வு நமக்குள்ளே உண்டாகிறது. ஏன்னா இந்த தோல்வியானாலும் சரி, இந்த விழுதல் எல்லாமே அந்நிய சத்தத்தினால் தான் நமக்கு ஏற்படுகிறது, கர்த்தருடைய சத்தத்தினால் அல்ல. இந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும். இதெல்லாம் அந்நிய சத்தம், சத்துருனுடைய சத்தம் தான் நமக்குள்ளே கேட்கிறது என்று பாருங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் அவன் சார்பாக அவன் ரப்சாக்கேயை ஒரு பெரிய சேனையோடு எசேக்கியாவுக்கு எதிராக அனுப்புகிறான். அந்த ரப்சாக்கே அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் அதில் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்திலே 4வது வசனத்துல அவன் சொல்லுகிறான். அந்த ரப்சாக்கே அந்த ராஜாவையும் எசேக்கியா ராஜாவையும் அந்த ராஜாவின் ஆளுகையில் இருக்கிற ஜனங்களையும் பார்த்து, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அவன் கேட்குற முதல் கேள்வியே, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஏனென்றால் இந்த அசீரியா ராஜா எல்லா தேசங்களையும் அவர்களுக்கு கீழாக கொண்டு வருகிறான், எல்லாரையும் அழித்து. அதே போல இந்த யூதா தேசத்தையும் அழித்து இவர்களையும் தங்களுக்கு கீழாக கொண்டு வரும்படி தான் அவர்கள் வருகிறார்கள். வரும்போதுதான் இந்த எசேக்கியாவை பார்த்து அவன் கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நீ ஏதோ வல்லமையை நம்புகிறேன், ஏதோ ஒரு மந்திர ஆலோசனையை நம்புகிறேன் என்று சொல்லுகிறாயே, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை தான் என்ன? மேலும் பாருங்க, அதே அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 18வது வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். எசேக்கியா தன்னை கீழே இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறான், அவனுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று. இதை அறிந்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் அவனுடைய போதனைக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று அவனை சார்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்தும் அவன் சொல்லுகிறான். மேலும் 37வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம பார்த்தோம்னா, நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. அதாவது இந்த காரியம் உனக்கு ஏமாற்றமா முடியும். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை உன்னை ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நீ எதை நம்புகிறாய்? நீ எந்த வல்லமையை நம்புகிறாய்? எந்த ஆலோசனையை நம்புகிறாய் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை குறித்து ராஜாவிடம் பேசுவது மட்டும் அல்லாமல் அவனை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் அவன் எசேக்கியா ராஜா சொல்லி வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலிருந்து விழ பண்ணும்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறான். இதே மாதிரி தான் ஆண்டவருடைய ஆலோசனையை, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதை விசுவாசித்து துதித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்குள்ளாலே இந்த மாதிரிப்பட்ட அநேக சத்தங்கள் நமக்குள்ளாலே எழும்புகிறது. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மூலமாகவும் நம்மை நோக்கி வருகிறது. இந்த எசேக்கியாவுக்கு அந்த அசீரியனுடைய சத்தத்தினால எசேக்கியா பாதிக்கப்பட்டான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தருக்கு முன்பாக அதை தெரியப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே இப்படித்தான் பல சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நம்மை நடத்துகிற அந்த பாதையில நாம் அந்த சத்தத்தை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த சத்தத்தை உணர்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். கர்த்தருடைய சத்தம் எது? நம்மை பயமுறுத்துகிற, நம்மை குழம்ப பண்ணுகிற, நம்மை கலங்க பண்ணுகிற அந்த தோல்வி உணர்வை நமக்குள்ளே கொண்டு வருகிற எந்த சத்தமுமே கர்த்தருடைய சத்தம் கிடையாது. இது எல்லாமே அந்நிய சத்தம், இந்த மாதிரிப்பட்ட அசீரியனுடைய சத்தம். ஸோ இந்த சத்தத்தை நாம உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ளே வந்தால் தான் நாம் அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக, அதை ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். நம்ம அதை ஜெயிக்கும் போதுதான் நம்ம விசுவாசத்துல ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். இதே போலதான் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று. அப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நம்புவதற்கு எந்த ஒரு ஏதுவும் இல்லை. அதாவது அவனுடைய சரீரம் செத்ததா இருந்தது, சாராளுடைய கர்ப்பம் சத்ததா இருந்தது, அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடே சாராளுக்கு நின்று போயிட்டு என்ற வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் போது அந்த சூழ்நிலையில ஆபிரகாமுக்குள்ள எவ்வளோ சத்தம் உண்டாயிருக்கும் இல்லையா? எவ்வளோ அவனை அவ்விசுவாசத்திலே விழ பண்ணுகிற மாதிரி எவ்வளோ சத்தம் அவனுக்குள்ள எழும்பி இருக்கும். ஆனா அவன் அதை எல்லாத்தையுமே உணர்கிறான். அதை உணர்ந்ததுனால தான் அவன் அதை மேற்கொள்ளுகிறான்.
அவன் அந்த சத்தத்தை விட்டு மேற்கொள்ளுகிறான். அவன் எப்படி மேற்கொள்கிறான்னா பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் நம்பினது ஒரே ஒரு காரியம் தான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது அந்த ஒரு நம்பிக்கையும் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. வேற எதுவுமே அவன் பார்க்கவில்லை, வேற எதையுமே அவன் எண்ணவில்லை. நான் இத்தனை வருடமாக காத்திருந்தேனே என்று எண்ணவில்லை. அவன் வாக்குத்தத்தம் பெற்று, அதாவது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாவேன் என்று சொன்ன அந்த ஒரு பெரிய எண்ணத்தை, அந்த ஒரு நினைவை அவன் எடுக்கவில்லை. அவனுடைய வாயில் இருந்தது ஒரே ஒரு வார்த்தை தான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அதாவது தேவனுடைய உண்மையையும் அவருடைய நீதியையும் அவருடைய வல்லமை மட்டும்தான் அவனுடைய வாயில் இருந்தது. இதேதான் எசேக்கியாவிடம் அந்த அசீரியா ராஜாவை அனுப்பின அந்த ரப்சாக்கே சொல்லுகிறான், நீ எந்த வல்லமையை நம்புகிறாய், எந்த மந்திர ஆலோசனை உனக்கு இருக்கிறது, என் கையிலிருந்து உன்னை தப்புவிக்க என்று சொல்லி அவனை வந்து அவிசுவாசத்திலே கொண்டு போகும்படியான ஒரு வார்த்தைகளை அங்கே அவன் பேசுகிறான். இந்த இடத்துல சத்துருனுடைய பெரிய ஒரு தந்திரமே அதுதான். நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம பெற்றுக்கொண்டு எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இருப்போம், அடுத்த நிமிஷமே நமக்குள்ளால குழப்பத்தையும் சோர்வையும் பயத்தையும் தோல்வியும் கொண்டு வருவதுதான் அவனுடைய வேலை. இப்படிப்பட்ட சத்தம் நமக்குள்ள எப்பெல்லாம் எழும்பும் போதும் நம்ம உடனே அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அந்நிய சத்தம். நம்ம அதை விட்டு விலகி ஓடி கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக நம்ம திரும்ப வேண்டும். ஆண்டவர் நம்முடைய என்ன பேசி இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அதான் அவருடைய நீதியையும் அவருடைய வல்லமையை நாம அறிக்கை பண்ணுவது. பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதுதான் தாவீதும், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் நமக்கு ஆலோசனையை சொல்லுகிறார், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், நாம் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோமா? அந்த விசுவாசம் வரும்போது தான் நம்மளால துதிக்க முடியும். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம், அவன் அவ்விசுவாசமா இருக்கல, விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, அவன் அப்படி விசுவாசித்ததுனாலதான் அவனால துதிக்க முடிந்தது. அவனுடைய அலைச்சல் நீங்கினது. தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணுகிறார், ஈசாக்கை அவனுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்துல இன்னும் நம்ம கர்த்தருடைய ஆலோசனை, அதாவது அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் நம்ம அலைச்சலை நோக்கி இருக்கிறோம் என்றால் இன்னும் நமக்குள்ள அந்த காரியத்தை குறித்த பயம், அந்த காரியத்தை குறித்த அவ்விசுவாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நம்ம வெளியே வரும்போது தான் அந்நிய சத்தத்துக்கு விலகுகிறவர்களாகவும் கர்த்தருடைய சத்தத்தை முழுமையாய் பற்றி கொண்டு அவரை துதிக்கிறவர்களாகவும் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் நம்ம மாற முடியும். கர்த்தர் தாமே அதற்குரிய கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாக உங்க கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை போதித்து நடத்துகிற எங்கள் நல்ல போதகரே, அப்பா, எங்களுக்கு ஆலோசனை தந்து நாங்கள் போக வேண்டிய இடங்களில் எங்களை கொண்டு போகிற எங்கள் தகப்பனே, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு பெற்றுத்தருகிற எங்களுக்கு தருகிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்னும் தகப்பனே, பல சூழ்நிலைகளில் அந்நிய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக, எங்களை குழப்புகிற சத்தத்துக்கு அப்பா செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ராஜா. உங்களுடைய சத்தம் எப்போதும் எங்களை பயத்தை கொடுக்காது அப்பா, குழப்பத்தை கொடுக்காது. நீங்கள் எங்களுக்கு பலனுள்ள ஆவியையும் அப்பா தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதை உணர்ந்து கொண்டவர்களாக ராஜா, அந்நிய சத்தத்துக்கு விலகி உம்முடைய சத்தத்தை பற்றி கொண்டு அப்பா உம்மை துதித்து விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக ராஜா. உம்மை துதிப்பதன் மூலம் எப்படி ஆபிரகாம் உம்மை முழு நிச்சயமாய் நம்பி துதித்த விசுவாசத்தில் வல்லவன் ஆனானோ, அதே போல ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வீராக. அதை நீர் அவனுக்கு நீதியாக எண்ணினது போல எங்க வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அதை நீதியாக எண்ணுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அப்படியே செய்து ஒவ்வொருவருக்கும் அப்பா தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்ய போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகள் குற்றங்களை மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.